வெல்கம் டு கணினியாதான். அந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? Ubuntu சர்வர்ல பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் லாகின் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ அதில் ஹோஸ்ட் நேம் நம்ம செக் பண்ணணும்னா அது சர்வரோட நேம். ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரோட ஹோஸ்ட் நேம் வரும். ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உபு STS RV இதுதான் சர்வரோட ஹோஸ்ட் நேம். ஓகே, ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஹோஸ்ட் நேம் சிடிஎல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபோ பார்க்கலாம். அதாவது ஹோஸ்ட் நேம் வந்து உபு TSTS RV. என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் வந்து விஎம்ல இருக்கு. சேசிஸ் வந்து வெர்ச்சுவல் மிஷின் ஐடி, பூட் ஐடி, வெர்ச்சுவலேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Ubuntu 22 வெர்ஷன். LTSனா லாங் டேர்ம் சப்போர்ட். கர்னல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.15. ஆர்கிடெக்சர் வந்து 64 பிட். ஹார்ட்வேர் வெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். ஓகே, ஸோ என்ன மாடலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்ச்சுவல் மிஷினில் இருக்கு. ஸோ டீட்டெயிலாக பார்க்கணும் ஹோஸ்ட் நேம் சிடிஎல். ஓகே, ஸோ இப்போ ஹோஸ்ட் நேமை நீங்கள் மாற்றணும்னா ரெண்டு டைப்பாக மாற்றலாம். BI ETC ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்ட் கொடுத்தாலும் அந்த கமாண்டை எடுத்துட்டு செட் ஹோஸ்ட் நேம் நான் வந்து ஹோஸ்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். உபு வந்து உபு சர்வர் 01 ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ சர்வர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு தடவை லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்க்கலாம். லாக் அவுட்டு. ஓகே, அகைன் நான் என்ன பண்ணுறேன் லாகின் பண்ணுறேன். அட்மின். ஓகே, உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா? உபு சர்வர் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணோன்னா இப்படிதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். 2 டைப்பாக சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று வந்து ஹோஸ்ட் நேம் ஃபைல் இருக்கு, அந்த ஃபைலில் போய் டைரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்ட் கொடுத்து செட் ஹோஸ்ட் நேம் கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேட்டு டைம் வந்து எப்படி செட் பண்ணுறது, டைம் ஜோன் அண்டு டேட் எப்படி செட் பண்ணுறது. டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இது காட்டும். கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் May 22, டைம் வந்து 2:39 காட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து UTC டைமில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன கமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் செட் பண்ணுறதுக்கு ரெண்டு டைப்பாக நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஒன்று வந்து அதே தான், சேம் அதே மாதிரி தான், டைம் டேட் சிடிஎல்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வரும். ஹோஸ்ட் நேம் டீட்டெயில் மாதிரி டைம் டேட் சிடிஎல். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் டைம் வந்து சண்டே யூடிசியில் காட்டுது. டைம் ஜோன் பார்த்தீங்கன்னாலும் யூடிசியில் தான் இருக்குது. இப்போ NTP சர்வீஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்குது. ஓகே, டைம் ஜோனை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும்னா எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இதே கமாண்ட் தான். லிஸ்ட்டு டைம் ஜோன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமும் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இதில் பர்டிகுலராக இப்போ நம்ம இது வேணும்னா நம்ம இந்தியன் இது பார்த்தீங்கன்னா ஏசியா கல்கட்டா. ஓகே, ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டைப்பாகவும் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா sudo epkg-reconfigure tz data பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது என்ன ஃபார்மெட்டில் வந்து அதே இதில் ஏஷியா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் போய்ட்டு கேஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கல்கட்டா. ஸோ நீங்கள் எப்படியும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டில் உள்ளதை இதில் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன் டைம் டேட்ஸ் இதை வச்சு நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். டைம் டேட் டிடிஎல் லிஸ்ட்டு டைம் ஜோன்ஸில் AOL கேப்ஸில் கொடுத்தோன்னா வந்துடும். ஸோ அப்போ வந்து ஸ்மாலில் கொடுத்தனால வரும். ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+C இப்போ கியூ கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் டைம் டேட் சிடிஎல் எடுத்துகிட்டு செட் டைம் ஜோன் கொடுத்துட்டு நீங்கள் மவுஸை ரிலீஸ் பண்ணாலும் வரும், இல்லைன்னா Ctrl+Shift+V கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது வந்துடும். ஓகே, இப்போ ஏசியா கல்கட்டாங்கிற டைம் ஜோனை வந்து நான் செட் பண்ண போகிறேன். டைம் டேட் சிடிஎல் செட் டைம் ஜோன் ஏசியா/கல்கட்டா. ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆன செக் பண்ணுறது என்ன கமாண்டு டேட்டுன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வரும். இப்போ வந்து உங்களுக்கு ISTன்னு சேஞ்ச் ஆகிடுச்சா? முன்னாடி என்ன இருந்தது இப்போ வந்து UTCன்னு இருந்தது, யூனிவர்சல் டைமில் இருந்தது. இப்போ வந்து IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் இது 8:14, இங்கேயும் 8:14 சேஞ்ச் ஆகிடுச்சு. டீட்டெயிலாக பார்க்கணும் என்ன கமாண்ட் சொல்லியிருக்கேன் டைம் டேட் சிடிஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். டைம் ஜோன் வந்து உங்களுக்கு ISTயில் செட் ஆகிருக்கு. அதே மாதிரி NTP சர்வீஸ் அதாவது இன்டர்நெட் டைம் வந்து சர்வீஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து
ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நேம் எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து டைம் டேட் வந்து டைம் ஜோன் வந்து எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ அது ரெண்டும் பார்த்துருக்கோம். ஓகே ஓகே இப்போ வந்து Tmux ஒரு டூல் பத்தி பார்க்கலாம். Tmuxன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ டெர்மினல் வந்து நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து ஏதாவது ஒரு ஜாப் வந்து ரன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், Tmux இல்லாட்டா ஸ்க்ரீன் ஒரு கமாண்ட் இருக்குது. ரெண்டு கமாண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்க்ரீன் கமாண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் CentOSல. ஸோ இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Tmuxன்னு ஒரு கமாண்ட் இருக்கு, அதை பத்தியும் பார்க்கலாம். Tmux கமாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ SSHல வந்து ஒரு செஷன் வந்து நம்ம ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட்னு நீங்க கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சர்வர்ல அப்டேட் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து லாங் டைமா ரன் ஆகணும். ஓகே, நம்ம சர்வர்ல லாங் டைமா ரன் ஆகும்போது என்ன பண்ணோம், SSH செஷன்ல வந்து நம்ம போட்டும் அந்த ஜாப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது சடனா வந்து அந்த SSH வந்து செஷன் வந்து உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆனாலும் அது கட் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்ளம் ஆகும். இதை இப்போ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செஷன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அகைன் நீங்க வந்து அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு கிராஷ் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லாங் டைம் ப்ராசஸ் எதாமே நம்ம ரன் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSH செஷன்ல Tmux அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு செஷனை ரன் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்க்ரீன்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியும் செஷனை வந்து SSHல வந்து நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். செஷன் நீங்க க்ளோஸ் பண்ணா கூட சார் அந்த இது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன்ல வந்து எதுவும் கட் ஆகாது. உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு வந்து இதாகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் லாங் டைம் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போதோ ஏதாவது லாங் டைம் ப்ராசஸ் நம்ம ரன் பண்றோம்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Tmux பத்தி கமெண்ட் பத்தி பார்க்கலாம். Tmux வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே இன்ஸ்டால் ஆயிருக்கும் Ubuntuல, இல்லைன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். apt install Tmux. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இன்ஸ்டலேஷன் ஆயிருக்கும். நீங்க பண்ணிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கமாண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். Tmuxங்கிற கமாண்ட் வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ அப்போ Tmux நான் என்டர் பண்றேன். Tmux செஷன்ல வந்து நம்ம வந்துட்டோம். ஓகே, இதுல வந்து Ctrl+B பண்ணிட்டு அப்புறம் C ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ இதுல வந்து நான் ஒரு டாப்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, டாப்ங்கிற வந்து கமாண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து Ctrl+C கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன், செஷனே அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். டாப்ங்கிற கமாண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணேன்னு வச்சு எக்ஸிட் பண்ணிடுறேன். செஷனே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நார்மலா வந்து நீங்க SSH ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நார்மல் SSHல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், செஷன் வந்து லாக் அவுட் ஆயிரும். அந்த கமாண்ட் வந்து அந்த செஷன் வந்து டெர்மினேட் ஆனாலும் அதுல ரன் ஆன கமாண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், Tmuxங்கிற ஒரு ஸ்கிரீன்ல வந்து நம்ம போட்டோம். Tmuxங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணி பேக்கேஜ் யூஸ் பண்ணி அதுல வந்து நமக்கு டாப்ங்கிற கமாண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம உடனே வந்து SSH வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்ங்கிற கமாண்ட் வந்து உங்களுக்கு Tmux ஆப்ல வந்து பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு தான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். திரும்பி அகைன் வந்து SSH வந்து கனெக்ட் பண்றேன். ஐபி கொடுத்தோம் 103 192 168 1.1.3. சரி, நம்ம இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐபி 192 168 103 வந்து நான் அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்றதுக்காக இந்த தீமை செலக்ட் பண்றேன். ஓகே, வந்துட்டு கனெக்ட் பண்றேன். ஸோ யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து நார்மலான செஷன்ல வந்து நீங்க வந்து டாப்ங்கிற கமாண்டை ரன் பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆகும், க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸிட் ஆகும்போது அதுவும் உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். இப்போ Tmuxல வந்து ரன் பண்ணி இருக்கிறதுனால பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா Tmux ls கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா 0:2 விண்டோஸ்ல வந்து எப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், 9:08 ஒரு விண்டோ வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9:12. இப்போ 9:08 நம்ம ஒரு கமாண்டை வந்து அதில் ரன் பண்ணியிருக்கோம். எந்த விண்டோவில், 0:: விண்டோவில் வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒன்று வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு விண்டோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த விண்டோவில் ஏதாவது ஒரு கமாண்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து நம்ம திரும்பி அகைன் கவர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது திரும்பி டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். Tmux அட்டாச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாப் கமாண்டை வந்து அதில் ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே இது வந்து நார்மலாக நீங்கள் SSHல போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஏதாவது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா Tmuxங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி அந்த விண்டோவில் நீங்கள் வந்து கமாண்டை ரன் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரீன் ஒரு கமாண்ட் இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். Ctrl+B ப்ரீவியஸ் விண்டோவுக்கு போகும். Ctrl+B நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க கரண்டா என்ன விண்டோ ரன் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த விண்டோவுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுல இருந்து எக்ஸிட் ஆகணும்னா
கண்ட்ரோல் வி எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த இதே வந்து கட் ஆயிரும். நீங்க இதுல போட்டு பாத்தீங்கன்னா Tmux LS போட்டீங்கன்னா உங்களுக்கு விண்டோ தான் வருது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ இருக்குது, ஃபர்ஸ்ட் விண்டோ மட்டும் இருக்கும். இப்போ எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த விண்டோவும் எக்ஸிட் ஆயிரும். இப்போ நீங்க LS போட்டு பாருங்க, இப்போ சர்வர் ரன்னிங். இப்போ 2 விண்டோ ரன் ஆகிட்டு இருந்தது, 2 விண்டோவையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸிட் பண்ணிட்டோம். ஓகே, இதையும் நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். சரி, இப்போ இதை அப்படி க்ளோஸ் பண்றேன். நான் இதுல வந்து ஒரு செஷன் இருக்கு, Tmux செஷன் இருக்கு, இதை வந்து சடனா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனால் இது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த செஷனை வந்து திரும்பி நான் இது பண்ணதுக்கு தான் என்ன பண்ணுவோம், Tmux அட்டாக்கிங் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறேன், again 192.168.1.103 யூசர் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் LS போட்டு பாருங்க, ஒரு விண்டோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து அட்டாச் பண்ணதுன்னா, அதாவது அந்த Tmux விண்டோக்கு நம்ம போனோம் அப்படின்னா Tmux அட்டாச் கொடுத்தீங்கன்னா அது இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து சடனாக நீங்கள் க்ளோஸ் பண்ண விண்டோவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ரெக்கவர் பண்ணி அந்த விண்டோவை போகணும் அப்படின்னா Tmux அட்டாச்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த செஷன்லேயே இருந்துட்டு நீங்கள் இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் வி பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன் எதுவுமே இல்லை. கண்ட்ரோல் வி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் எதுவும் இல்லை. ஸோ இப்போ கண்ட்ரோல் வி சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு செஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து அந்த பழைய செஷன் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்கும், ஆனால் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வேறு என்ன கமாண்ட்னா நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் செஷன் போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கமாண்ட் ரன் பண்ணீங்களோ அந்த செஷன் போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ ஒரு கமாண்ட் ரன் பண்ணீங்கல்ல, அதுக்கு அடுத்த கமாண்ட் எதுக்கு போனோம்னா கண்ட்ரோல் வி என்னு கொடுத்தீங்கன்னா அந்த செஷன் வந்துடலாம். இப்போ வந்து எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செஷனாக வந்து உங்களுக்கு இதாகிடும். இப்போ என்ன ஆகும், ஒரு செஷன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதையும் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 செஷனுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அது 2 விண்டோ SSL விண்டோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடணும், அந்த 2 விண்டோவை என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ Tmux LS போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நோ சர்வர் ரன்னிங், 2மே என்ன பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ LS போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விண்டோவுமே உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ Tmux கமாண்ட் பற்றி பார்த்துருக்கோம். Tmux கமாண்ட்னா ஒன்றும் இல்லை, SSL செஷன் லாங் டைமாக நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ராசஸையும் அந்த ஜாப் ஷெட்யூலையும் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ஒரு செஷன் வந்து கட் ஆனாலும் அது கண்டினியூஸாக அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து 2 கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். சென்டோரிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ உபுண்டுவில் வந்து Tmuxன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹோஸ்ட்நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டைம் ஜோன் எப்படி செட் பண்ணுறது பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து Tmux கமாண்ட், அதாவது ஒரு செஷனை வந்து எப்படி லாங் டைமாக ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் Tmux அண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதில் வந்து Tmuxங்கிற கமாண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.